வணக்கம் வணக்கம் மகளே. உங்கள் இயற்கை சுதர். ஓகே, இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் நம்ம டாபிக் பேசலாம். என்ன விஷயம்னா, இப்போ எல்லாருமே ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க. கிராம் 18,000 ரூபாய்க்கு போகும், 20,000 ரூபாய்க்கு போகும். அது மாதிரி சில யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1,50,000 போகும், 2,00,000 போகுன்றாங்க ஒரு பவுனு. ஆனால் இது எல்லாமே இது ப்ரமோஷன் தான். இது தங்க நகை கடைக்காரங்க பயங்கரமாக கோல்டில் ப்ரமோஷன் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்கன்ட்டு. ஏன் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்கன்ட்டு டிமாண்டு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி என்னென்னா, விலை ஏறினோடனே கமாடிட்டிஸ் பொறுத்தளவு விலை ஏறினோடனே டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிரும். வாங்குறவங்க ரொம்ப கம்மியாயிடுவாங்க. பிலோ 10% போயிட்டாங்க. இப்போ போன இந்த கோல்டு ரேட் படி பிலோ 10% போயிட்டாங்க. உங்களை வாங்க வைக்கிறதுக்கோசரம் அவங்க பண்ணுற மிமிக் தான் இன்னும் 20,000 போகும், 25,000 போகும் ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி மிமிக் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க, இது எல்லாமே ஃபேக்கு. இப்போ கோல்டு பயங்கரமான சரிவில் இருக்குது. ஏன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போனால் கூட கோல்டை வெறும் ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பெரிய கொஞ்சம் ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு 7-8 நாடு. அந்த 7-8 நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் மட்டும்தான் ரிசர்வ்ஸில் யூஎஸ் ட்ரெஷரியை விற்றுட்டு அதே காசில் கோல்டாக மாற்றிக்கிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சைனா, இந்தியா, அப்புறம் இன்னும் 2-3 கண்ட்ரி தான் இதில் மேஜராக இருக்குது. மற்றபடி உலக லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு யாருமே வாங்கலை. ஏன் யூஎஸ்ஏ வாங்கலை? யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் இருக்குல்ல, அதாவது அவங்க பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க், அந்த பேங்க்கே ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலை. அதனால் யாருமே இதை மறந்துடாதீங்க.